பேர் வைக்கிறதுன்னு விஷயம் வந்துச்சு. சில பேர் சொன்னாங்க மலைபார் பாக்கியாத்து சாலிஹாத்து பேர் வைக்கலாம். அப்போ சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு மதரசா இருக்குது, அது நம்ம எல்லாத்துக்கும் தலைமையான தாய் மதரசாவா இருக்குது, அதற்கு ஏதோ போட்டி போன்ற ஒரு பேர் நம்ம வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பேர் வைக்கணும்னா எல்லா ஆலிம்களும் முடிவு பண்ணி, அன்னைக்கு பெரிய பெரிய ஆலிம்கள் இருந்தாங்க. பரவண்டா முஹியதீன் குட்டி முஸ்லியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாக்கியாத்துல ஓதுன ஆயிலா ஹஜரத்தினுடைய மாணவர்கள், அவருடைய மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சர்க்கார் உங்க பேரை வச்சிருவோம், ஜாமியா நூரியான்னு பேர் வச்சாங்க. அப்ப அவங்க பேர் கேட்டாங்க, இந்த இடத்துக்கு பேர் என்ன? இது பட்டிக்காடு. இப்போ அரபியில மலையாளத்துல பட்டிக்காடுன்னா ஒரு நல்ல வார்த்தை இல்லை, நாயினுடைய வரக்கூடிய இடம்னு அர்த்தம். அவங்க சொன்னாங்க, இது இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் இது ஃபைலாபாத், அல்லாஹ்வுடைய ஃபைலு இறங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அந்த அருள் ஒழுக்கு இங்கு ஒழுகக்கூடிய ஒரு இடமாக தீர்மானிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிபுக்கு மதீனான்னு பேர் வச்சாங்க இல்லையா? இப்ப இவங்க ஃபைலாபாத்னு பேர் வச்சாங்க. ஹைதராபாத் சிக்கந்தராபாத்னு இருக்கிற மாதிரி. அதனாலதான் அங்க மதரசால பட்டம் வாங்கிட்டு வர்றவங்களுக்கு ஃபைலின்னு பட்டம் கொடுப்பாங்க. ஃபைசி கேரளால இருக்குது. கேரளால எத்தனை மதரசாக்கள் இருந்தாலும் அதுக்கு தாய் மதரசா என்னதுதான்? ஜாமியா நூரியா தான். அதை முழுவதுமாக அன்றைய ஜமாஅத் உலமாவிடத்தில் ஒப்படைத்து விட்டு சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு எல்லா காலத்திலும் பெரும் சொத்தாக இருக்கணும்னு அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்க? வசியத்து செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு கேரளாவில் எத்தனை